கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்தின் முதலாவது வாரத்திலும் நாம் பாடி அவன் ஆராதித்து அவனுடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். இந்த ஆராதனையின் ஆரம்பமாக நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அவனுடைய சமூகத்திலே நம் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை முழு பொறுப்பையும் ஆவியானவர் ஏற்று நடத்தும்படியாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறப்பா, 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 துதிக்கிறப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. எல்லா ஆபத்துகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். கொடிய வியாதிக்கு, பலவீனங்களுக்கு ஆண்டவரே, குறைவுகளுக்கு நீங்களாக்கி எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே. எங்களை போஷித்தீங்க ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் உங்களுடைய சமூகத்திலே ஆராதிக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக எங்களை ஆண்டவரே வீடுகளிலே ஆங்காங்கே குடும்பமாக கர்த்தர் வைத்திருக்கிற அப்படி மேலான ஆண்டவரே கிருபைகளுக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் பாதுகாவலோடு இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து உம்முடைய பாதுகாவலுக்குள்ளே, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே, உம்முடைய மறைவுக்குள்ளே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்குள்ளே எங்கள் எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுவீராக. இந்த நாள் ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இடங்களிலே, வீடுகளிலே ஆண்டவரே, தேவனுடைய சமூகம் கடந்து வரட்டும். தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர்களை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகிறதான பாடல்கள், ஆராதனை ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த ஆராதனை ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி தரும்படி இந்த கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள். தெரிந்த பாடல் பாடி அதை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள்.
ராஜாவே ராஜாதி ராஜனாவே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே பிரியமுங்களே தேவனை செல்வங்களை இயேசுவுக்காக செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் ஆமென். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா 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 தேவனை துதியுங்கள். ஆலயங்களே சமுத்திரமே தேவனை அலையலையாய் ஊழியர்கள் எழுப்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாவே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே கமால். ஆமென். உள்ளவரைந்து சந்தோஷமா ஆமென் சொல்லுங்களெல்லாம் மாத்தோரை துதியுங்கள். வல்லமையா கிரிய செய்யும் வல்லோரை இயேசுவே உம்மை துதிக்கிறோம். வல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாவே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட தேவ சமூகத்திலே நாம் சேர்ந்து பாடுவோம். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய நன்மைகள் அதை தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் உண்டு. வேதம் சொல்கிறது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டு. அன்னுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அன்னுடைய பாதுகாவல் நமக்கு உண்டு. இந்த ஆசீர்வாதமான இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். அது நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேனா. உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேனா. உந்தன் வழியில் நான் நடத்திடுவேன். சொல்லுங்க, இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். உந்தன் வசனம் கைக்கொள். ஆமாப்பா, உந்தன் வழியில் நான் நடத்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாய். ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் ஆசீர்வாதம். ஆண்டவரே, வேலையிலும்
வீட்டில் ஆகாரம், என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடை. சொல்லுங்க எல்லாரும், என் வீட்டில் ஆகாரம். ஆமென். தேவைகளை சந்திக்கிறவன் நம்மோடு உண்டு. இல்லையே இந்த தேவனா, இந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன். இந்த வசனம் ஆமென் கைக்கொள்ளுவேன். நான் இந்த வழியில் நான் நடந்திடுவேன். நீராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் என்றே. எத்தனை பேர் இந்த வரிகளை சொல்ல முடியும்? நமக்கு எதிரான எந்த ஆயுதமும் வாய்க்காத போகுமே. நம்முடைய ஆண்டவரால் தேவனா என்பதன் ஆரோக்கியம் தேவன் தாமே. எங்கள் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய சுகபலனெல்லாம் ஆண்டவராலே சரீரம் ஆசீர்வதி. இந்த தேவனால், இந்த தேவனால், இந்த தேவனால் நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வேன். இந்த வசனம் கைக்கொள்வேன். ஆமென். வழியில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கையும் துணை பிள்ளைகளும் இன்னும் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். சத்துருக்களுக்கு விரோதமாய் வரலாம், மனிதர்கள் இவர்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்யலாம், ஆனால் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போமே. இந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். இந்த தேவனா, இந்த தேவனா ஜெயமாய் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த வசனம் கைக்கொள்ளுவேன். இந்த வழியில் நான் ஆமென். இந்த வசனம் கைக்கொள்ளுவேன். இந்த வழியில் நான் நடந்திடுவேன். இந்த வசனம் கைக்கொள்ளுவேன். இந்த வழியில் நான் நடந்திடுவேன். இந்த வழியில் நான் நடந்திடுவேன். இந்த வழியில் நான் நடந்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நம்மை ஒப்புக் கொடுத்து நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா இந்த காலவெளியில் ஆண்டவரே உம்முடைய வழியில் நடப்போமே. உங்கள் சித்தம் செய்வோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். உம்முடைய வழியில் உம்முடைய பாதையில் நாங்கள் நடப்போம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். நிற்பது உம்முடைய கிருபை, நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை, சுகத்துடன் வாழ்வது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள், பாடுகள், பலவீனங்கள் வந்தாலும் எங்களை ஆண்டவரே மேற்கொள்ள பலன் எங்களுக்கு உண்டப்பா. நீர் எங்களுக்கு தருவீர் என்கிற விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு பெருகுவதாக, இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள பெருகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆமென், 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 ஆமென்.
ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஒரு கணத்துக்குரியவர். ஹல்லேலூயா. எல்லா புகழுக்கும் உரியவர் அவர் ஒருவரே. அந்த தேவனை நாம் கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். ஒருவரா ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. எல்லாரும் சேர்ந்து ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் அப்பா இறங்கி வந்து ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். எல்லாரும் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுக்கு மகிமையாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நிழல் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம் நம்மை பாதுகாக்கிறது. தினம் சொல்கிறது, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் அது உன்னை சேதப்படுத்தாது. என்னால் ஆண்டவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செல்லுகிற எல்லா இடங்களிலும் நம்முடைய நிழல் நமக்கு கூடவே வருகிறது. அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே அவரை குறித்து சொல்லப்பட அவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். நிழலாயிருந்து நம்மை பாதுகாக்கிறார். அதில் ஒரு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம், நாம் வெளிச்சத்தில் நடந்தால் அவர் நமக்கு நிழலாக இருப்பார். நாம் வெளிச்சத்தின் பாதையில் நடந்தால், நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் தான் நமக்கு வெளிச்சம், வசனம் தான் வெளிச்சம், இந்த வார்த்தை தான் வெளிச்சம். இந்த வார்த்தைப்படி நடக்கிறவர்களுக்கு தேவன் நிழலாக இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், பக்கத்தில் 1000 பேரும் வலது வாரத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த தீங்கு நம்மை அணுகாது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள் இதை கண்டு சோர்ந்து போயிருக்கிறோமா, துவண்டு போயிருக்கிறோமா, ஹல்லேலூயா பயப்பட்டு கொண்டிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது அது ஒன்று நம்மை சேதப்படுத்தாது. ஆமென் ஸ்தோத்திரம். அன்னைக்கு கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்னான், நாங்களோ
ஆமென். சோதனை சிறுகளின் தேவனாகி சிறுகளின் சேனைகளின் தேவனாகி நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுகளின் தேவன் நமக்கு உண்டு. தேவனின் சேனை நமக்கு உண்டு. தேவனின் அடைக்கல் நமக்கு உண்டு. தேவனின் பாதுகாவல் நமக்கு உண்டு. எந்த தீங்கு நம்மை அணுகாது. எந்த கொரோனா வியாதி நம்மை தொட முடியாது. எந்த கொள்ளை நோய் நம்மை தொட முடியாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீதானே செய்யா சலதாண்டவரே தழும்புகளா குணமாக்குவே நீதானே செய்யா இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை அசைத்து ஹல்லேலூயாவே கடவுளால் சுகப்படுத்துகிறவரே, ஹல்லேலூயா கரம் நீட்டி எங்களை பாதுகாக்கிறவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குழுவத்தோடு ஆராதிக்கும் உணர்ந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை நம்மை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. முழங்கால் படியிடுகிற நேரத்தில் கரங்களை அசைத்து ஆண்டவரே இறங்கி வருவீராக. ஹல்லேலூயா. தேவனுடைய அளவிலான மகிமை அந்த பரலோக மகிமை நம்மை நிரப்புவதாக. பரலோக பிரசன்னம் நம்மை நிரப்புவதாக. ஆவியானவர் நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னை நிரப்புகிறவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்க்கு நம்மை தப்புவித்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயம் கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிப்பார். ஆமென். கொடிய வியாதிக்கு நம்மை தப்புவிப்பார். ஆமென். ஸ்தோத்திர உபத்திரவத்துக்கு நம்மை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறாரே, நானே உனக்கு துணையும் மகா பெரிய வேலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தரே நமக்கு துணையாக, கர்த்தரே நமக்கு பாதுகாவலாக, அவரே நமக்கு உன்னதமானவராக, அவன் நம்மை விடுவிக்கிறவராக, நம்மை உயர்த்துகிறவராக, அவன் ஸ்தோத்திர நம்மை நிலைநிறுத்துகிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி கரங்களை தட்டி விசுவாசத்தோடு எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், 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 ஆமென். இன்னைக்கு இந்த உலக மனிதர்கள் எதையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞானத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவை தங்களுடைய திறமை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய ஞானத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்றைய அறிந்து கொண்டு ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரே நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவர் என்று வேற கதி நமக்கு இல்லை. அவர் என்று வேற அடைக்கலம் நமக்கு இல்லை. அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்க வல்லவர். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை குறித்து நாங்கள் கலங்க மாட்டோம் ஆண்டவரே. எது நடந்தாலும் நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்போம். எது நடந்தாலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன்
துன்பமோ பசியோ, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எது நடந்தாலும் எது நேர்ந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே நம்பிக்கையாயிருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். என் ஆண்டவருக்கு நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். இரண்டால் யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கும். யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தருவார். யெகோவா ஈரே அவன் என்னை பார்த்து கொள்வார். யெகோவா ஷம்மா என் கூடவே இருப்பார். எங்களை உயர்த்தி இந்த வரிகளை என்னோடு சேர்ந்து சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா உண்டு. சொல்லுங்க, பூரண சுகம் தருவார். பூரண சுகம், ஆமென், பூரண சுகம் தருவார். இதை நினைக்கும் நான் கலங்கிடவே மாட்டேன். யெகோவா தேவன் என்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் நம்மை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் என்னை நடத்திச் செல்வார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து, உயர பறந்திடுவேன். உயர பறந்திடுவேன். உயர பறந்து எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை. சொல்லுங்க, தீங்கும் தீங்கும் என்னை அணுகாமல் பாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை நம்முடைய ஆத்மாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலார். போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலார். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் என் கண்களை. ஆமென், ஆமென். எனக்கொத்தாசை வரும் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் கண்களை ஏறெடுப்பேன். யார் ஆத்ம சரீரம் முழுவதையும் அவனுடைய கரத்திலே, அவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து, நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய தேசம், அல்லேலூயா, எல்லாரையும் அவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக, கர்த்தர் போஷிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென். உங்களை மாத்திரமே சார்ந்து கொள்ளுகிற ஆண்டவரே, உங்களை மாத்திரம்
மாத்திரமே நம்பி இருக்கிற ஆண்டவரே, 100 உண்மையை நம்ப, 100 உண்மையை விசுவாசிக்க, உடைய வார்த்தைகள் படி நடக்க, உடைய சத்தியத்தின்படி நடக்க, உடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை நிறைவேறாக. இந்த புதிய வாரத்துக்கான செய்திருக்கிறீங்க, உங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதத்திலும் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து ஆசீர்வாதமாய் நடத்தும்படி இந்த கருத்துக்கள் எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, குறைவுகளுக்கு நீங்கள் ஆக்குங்க, பலவீனங்களுக்கு நீங்கள் ஆக்குங்க, வியாதிகளுக்கு நீங்கள் ஆக்குங்க, குறைவுகளுக்கு நீங்கள் ஆக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் எந்த வீட்டிலும் ஆகார குறைவு வராதபடிக்கு இந்த ஒரு நாட்களிலே கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் போஷித்து காப்பாற்றி வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. சீக்கிரமாய் குணமடைந்து விடுதிருங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனா நோய் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே உலகத்திலே தடுத்து நிறுத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு பெரிய விடுதலை சமாதானத்தை அதை நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களுக்கு பின்பு ஒரு பெரிய எழுப்புதல் எங்களுடைய தேசத்திலே கடந்து வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிரச்சனத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான செய்திகளை கர்த்தருக்கு ஆசீர்வதித்தாங்க, நல்ல வார்த்தைகளை கர்த்தரோடு பேசுவீராக ஆண்டவரே. அதன்படி நடக்க ஒப்புக் கொடுக்க எங்கள் எல்லாரும் கர்த்தர் கிருபை தாங்க. தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே சபையார் யாவருக்கும் இந்த ஆராதனை வேளையிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டுடைய கிருபையினாலே தேவன் மீண்டும் ஒரு மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையிலே நாம் வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 4 மாதங்களும் ஆண்டுடைய விலையேறப்பட்ட கிருபையும் அவருடைய சமூகம் நம்மை அற்புதமாய் வழி நடத்தினது. நாம் அவைகளை நினைத்து ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கர்த்தரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை விசேஷமாக கரம் பிடித்து தம்முடைய வாக்குகளின்படி நேர்த்தியாய் பாதுகாப்பாய் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்களும் வீடுகளிலே தொடர்ந்து இப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தரை தேடி ஆராதித்து கர்த்தருடைய பாதுகாப்பையும் கிருபையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால்களிலே ஆண்டவரை தேடி கர்த்தருடைய பாதத்திலே அவரை ஆராதித்து இப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற உங்கள் அனைவர் மேலும் கர்த்தருடைய கிருபையை தேவன் அபரிதமாய் தருவாராக. ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் தேவன் அற்புதமாய் நம்மை நடத்துவார், காத்துக்கொள்ளுவார். நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை கண்டு போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் கேட்கிற அறிந்திருக்கிற கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உறுதியாய் நாம் பற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சபையார் எல்லாரும் அனுப்பப்படுகிற ஜெப குறிப்புகளை மனதில் வைத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம். ஜெபத்தை விடாதிருந்து தொடர்ந்து கர்த்தரை தேடுவோம். ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதிலே நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதம் இருக்கிற அனைவரும் நீங்கள் வேதத்தை திருப்பலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் இருக்கையில் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டுடைய பெட்டியை குறித்த சில சத்தியங்களை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டி அல்லது கர்த்தருடைய பெட்டி என்று அழைக்கப்படுகிற இந்த பெட்டியை குறித்து ஏராளமான காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே வாசிக்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே இது மகா பரிசுத்தமானது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய பெட்டியில் எப்பொழுதும் இருந்தது என்று வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரம், தேவன் வாசம் பண்ணின ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து வாசிக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக அல்லது ஒரு பொருளாக இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்ததை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த பெட்டி மீதுதான் கிருபாசனத்தின் அல்லது பெட்டி மீது இருந்த கிருபாசனத்தின் மேலே இருந்து கர்த்தர் ஜனங்களோடு பேசினார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்க வேண்டிய கற்பனைகள் கட்டளைகளை எல்லாம் இந்த பெட்டியின் மீது இருந்த கிருபாசனத்தின் மீது இருந்துதான் மோசையோடு கர்த்தர் பேசி அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக இப்படி பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். மொத்தத்தில் சொல்ல போனால் கர்த்தருடைய இந்த பெட்டியின் மீது தேவனுடைய சமூகமும் தேவனுடைய மகிமையும் அது எப்பொழுதுமே தங்கி இருந்ததாக நாம் வேதத்தில் காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதில் நான் குறிப்பிட விரும்புகிற ஒரு காரியம் அல்லது வலியுறுத்த விரும்புகிற ஒரு காரியம், யாரெல்லாம் இந்த பெட்டியை வைத்திருந்தார்களோ அல்லது பெட்டி யாருடைய மத்தியில் இருந்ததோ அவர்கள் நடுவிலே யார் இந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியாய் இருந்தார்களோ, கர்த்தருடைய பெட்டி இருந்த இடத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியாய் இருந்த அனைவரும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லது தகுதியானவர்களுக்கு இந்த பெட்டி அபரீதமான ஆசீர்வாதங்களை கொடுத்ததை வேதத்திலே நாம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் மக்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டை போல இப்படிப்பட்ட பெட்டி இல்லை. ஸ்தோத்திரம். எழுத்தின்படி நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குரியவர்களாக புதிய ஏற்பாட்டின் மக்களாக இருக்கிறோம். பெட்டி நம்மிடத்தில் கிடையாது. ஆனால் இந்த பெட்டிக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கர்த்தருடைய பெட்டி, இயேசு என்கிற பெட்டி அல்லது இந்த பெட்டிக்கு அடையாளமாக இருக்கிற இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இந்த பெட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தது போலவே இன்றைக்கும் இந்த பெட்டிக்கு ஒப்பனையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதனால் நாம் அதிசயமாய் அற்புதமாய் ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பெட்டி அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், பழைய ஏற்பாட்டு மக்களிலே அவர்களுக்கு இந்த பெட்டி கொடுத்த ஆசீர்வாதங்களையும் அந்த பெட்டியினுடைய சில தன்மைகளையும் இந்த ஆராதனை வேளையிலே நாம் சிந்தித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் பெற்று நம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். சில காரியங்களை சீக்கிரமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஏற்கனவே நம்ம வாசித்தோம். இந்த பெட்டி இருந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த ஜனங்களுக்கு உண்டானது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பெட்டி இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய மக்களுக்கு. நமக்கு இந்த 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியும் சரித்திரம் நமக்கு தெரியும். பெட்டி பெலிஸ்தர் கையிலிருந்து விடுவித்து தாவீதின் நகரத்திலே கொண்டு வரும்படி தாவீது விரும்பினான் என்று இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. பயபக்திக்குரியதான இந்த பெட்டியை கொண்டு வரும் வழியிலே பெட்டி அந்த பயணத்தின் போது அசைந்தபடினால் ஆடினபடினாலே அதை ஊசா என்கிற மனிதன் கை நீட்டி தொட்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த பரிசுத்தமான ஆசீர்வதிக்கிற இந்த பெட்டியை ஊசா தொட்டது கர்த்தருடைய பார்வையிலே அது உகந்ததாக அல்ல. கர்த்தர் அதை பிரியப்படவில்லை. ஆகினாலே கர்த்தர் அவனை அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே அவன் அந்த இடத்துல செத்து போகிறான். ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை கவனித்த தாவீது இந்த பெட்டியை கர்த்தருடைய நகரமாகிய எருசலேமுக்கு கொண்டு வருவதை குறித்து அவன் யோசித்தான், பயந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இங்கே அதை கொண்டு வருவது சரியானதாக இருக்காது என்று அவன் பயந்து அங்கே ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறான். அவன் பேர் தான் ஓபேத் ஏதோம் என்கிறதான ஒரு மனிதன். அந்த பெட்டியை ஓபேத் ஏதோம் என்கிற அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். அங்கே அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு கொண்டு வருவதற்கு காரணங்கள் இருந்திருக்க வேண்டும். என்ன காரணமாக இருந்திருக்க வேண்டும்? நிச்சயமாகவே இந்த பெட்டி தங்கக்கூடிய வீடு, அதாவது இந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு கர்த்தருடைய பெட்டி தங்கும் ஒரு சரியான இடமாக, தகுதியான இடமாக அது இருந்ததாக அவன் எண்ணினான். அதனாலதான் அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு அந்த பெட்டியை கொண்டு போகும்படி அவன் திட்டமிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நடந்ததை பாருங்கள்.
இந்த கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் என்று சொல்லப்படுகிறது. 3 மாதங்களும் கர்த்தருடைய பெட்டி இந்த மனுஷனுடைய வீட்டில் இருந்த அந்த வேளையில் தானே கர்த்தர் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாவத்தையும் அநியாயத்தையும் பரிசுத்த குறைச்சலையும் தெய்வ பயத்தையும் அதாவது உள்ளவர்களுக்கு இந்த பெட்டி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியவில்லை, மாறாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது. பாருங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் இருந்த இடத்திலே இந்த பெட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது. ஆனால் இந்த பெட்டி இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு வந்தபோது அவன் தகுதியானவனாக, அவனுடைய வீடு அவனுடைய வீட்டார் தகுதியானவர்களாக இருந்தபோது அந்த பெட்டி நிமித்தம் அவர்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற காரியம், கர்த்தருடைய பார்வையிலே அவன் ஒரு உகந்த மனிதனாக, ஏற்ற மனிதனாக, இது கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனாக, குடும்பமாக அவன் இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவனும் அவனுடைய வீட்டாரும் எவ்வளவு ஆயத்தத்தோடு கவனமாக அல்லது எச்சரிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்பதை இந்த காலவெளியிலே நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆக கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்திலே ஆயத்தத்தோடும் தகுதியோடும் தெய்வ பயத்தோடும் எச்சரிக்கையோடும் நாம் இருப்போமானால் நிச்சயமாக கர்த்தருடைய பெட்டி என்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிற நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இப்படி நினைக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி அங்கே வந்து தங்குவதற்கு அவர்கள் ஆயத்தமாக, எச்சரிப்பாக, பரிசுத்தத்தோடு, பயபக்தியோடு இருந்தது மாத்திரமல்ல, அந்த பெட்டி அங்கே இருந்ததினாலே அவர்கள் அந்த பெட்டிக்கு தகுந்த மதிப்பை கொடுத்திருப்பார்கள், கனத்தை கொடுத்திருப்பார்கள், மரியாதை கொடுத்திருப்பார்கள். அவன் மாத்திரமல்ல, ஓபேத் ஏதோ மாத்திரமல்ல, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகளும் கூட, அவருடைய வீட்டார் அனைவரும் அந்த பெட்டிக்கு மதிப்பளித்து அதை செய்ய வேண்டிய பிரகாரமாய் அவர்கள் செய்தபடினாலே கர்த்தர் அவருடைய வீட்டை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய பெட்டிக்கு அடையாளமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெட்டியை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் ஏராளமான காரியங்கள் ஒப்பனையாக நாம் வேதத்திலே படிக்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தருடைய பெட்டியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூடாரத்திலே இருப்பார் என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அந்த ஓபேத் ஏதோ போல மதிப்பளித்து கனம் கொடுத்து பரிசுத்தமாய் இந்த கிறிஸ்துவனுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை, கனத்தை நாம் காத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக நம்மையும் நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட நம்முடைய எல்லாவற்றையும் நிச்சயமாக இந்த மாதங்களில் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் காண்கையில் வேதனையாய் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இன்னைக்கு பல குடும்பங்களிலே, ஆண்டவரை அறிந்த குடும்பங்களிலே பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை, வேதனைகள் தீர்ந்த பாடில்லை, கண்ணீர் தீர்ந்த பாடில்லை, வியாதிகள் தீர்ந்த பாடில்லை, சண்டைகளும் சச்சரவுகளும் கூக்குரலும் குறை சொல்லுதலும் குழப்பமாயிருக்கிறதை இன்னைக்கு பல குடும்பங்களிலே நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? ஆசீர்வாதத்திற்கு பதிலாக இவைகளெல்லாம் நம்முடைய வீடுகளிலே இன்னைக்கு இருப்பதற்கு காரணம் என்ன? தேவனை நாம் கனம் பண்ண வேண்டிய விதத்திலே, தேட வேண்டிய விதத்திலே, அவருக்கு மதிப்பளிக்க வேண்டிய விதத்திலே இன்னைக்கும் நாம் தவறி இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக நாம் ஆண்டவரை தேட வேண்டிய நேரங்கள், ஜெப நேரங்கள், குடும்ப ஜெபத்தின் நேரங்களில் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தின் மக்கள் பலர் அதை சரியாக கனப்படுத்துகிறது இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு மதிப்பு அளிக்க தவறுகிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்திற்கு அவரே தலைவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு அவர்தான் ஆசீர்வாத காரணராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆக இந்நாட்களில் கர்த்தருடைய அனுக்கிரகங்கள், பாதுகாப்பு நம்முடைய வீட்டிலே தங்க வேண்டுமானால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மதிப்பை, மரியாதையை நாம் அவருக்கு சரியான விதத்திலே கொடுக்கும்போது நம்மையும் நம்முடைய வீட்டையும் இந்த ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், அவர் இந்த வீட்டில் இருந்த போது என்ற அந்த வார்த்தை வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பெட்டியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் எப்போதும் இருக்கிறார் என்ற அந்த உணர்வு நம்முடைய வீடுகளிலே எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம்.
எப்பொழுதுமே நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரமல்ல, ஜெபம் பண்ணும்போது மாத்திரமல்ல, அல்லது ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலையில மாத்திரமல்ல, அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. மாறாக இன்றைக்கு வீணான பேச்சுகள், வாக்குவாதங்கள், உரை சொல்லுதல், கோல் சொல்லுதல், கசப்பு போன்றதான காரியங்களுக்கு இடமளிக்கிறதுனாலே நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சில வீடுகளிலே பார்ப்போமானால் பெற்றோர்கள் இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறதிலே, கனப்படுத்துகிறதிலே, ஆண்டவருக்குரிய கனம் கொடுக்கிறதிலே சரியா இருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் அதற்கு இடமளிக்க மாட்டார்கள். ஆகினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக இன்னைக்கு வீடுகளிலே, குடும்பங்களிலே பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அவர்கள் பிள்ளைகள் தங்கள் மனம் போன போக்கிலே பெற்றோரும் கூட அதை விட்டு விடுகிறதை கூட கண்கூடாக இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய விதத்திலே அவர்களை கனப்படுத்த, அவர்களை வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே ஏலி என்கிற அந்த மனுஷனை, ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் தேவனுடைய நீங்காத நியாய தீர்ப்பு அந்த குடும்பத்தின் மேலே வந்தது என்று 1 சாமுவேல் 3:13 சொல்லுகிறது. அந்த பிள்ளைகளை அடக்காமல் போன பாவத்து நிமித்தம் நியாய தீர்ப்பு வந்தது என்பதை பார்க்க. ஆகினாலே இன்னைக்கு நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குவதற்கு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் மனதிலே வைத்து பெற்றோர்கள் மாத்திரமல்ல, பிள்ளைகளும் அவர்களை அப்படிப்பட்ட நிலையிலே நடத்த நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்நாட்களில் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மதிப்பை, நேரத்தை ஆமென் நாம் அவருக்கு கொடுக்கும்போது அவருடைய நீங்காத பிரசன்னம் நம்மை முழுமையான ஆசீர்வாதங்களுக்கு நேராக நடத்தும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த பெட்டி இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அந்த ஜனங்களை வழிநடத்தினது என்பதை நாம் கவனிக்கிறோம். முதலாவது ஆசீர்வதித்தது, இரண்டாவதாக அவர்களை வழி நடத்தினது என்பதை பார்க்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 33 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 33 முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. ஸ்தோத்திரம். இங்க பாருங்கள், அவர்களுக்கு முன்னே சென்றது, அவருடைய பிரயாணத்திலே, அவருடைய பயணத்திலே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தின இந்த பெட்டி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எகிப்து என்கிற அந்த கொடிய தேசத்திலிருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்கு நேராக அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். அவருடைய வழி எப்படிப்பட்டதாக இருந்தது? மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு பாதையாக இருக்கிறது. மாத்திரமல்ல, வனாந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். காடு, மேடு இப்படி போன்றதான மிகவும் கடினமான ஒரு பாதை. ஸ்தோத்திரம். வனாந்திரம், ஒன்றுமில்லாத நிலையில் அவர்களை வழிநடத்த தேவன் இந்த பெட்டியின் மூலமாக கர்த்தருக்கு உதவி செய்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஒன்றுமில்லாத நேரத்திலே வழி நடத்தினது, கடினமான பாதையிலே வழி நடத்தினது, ஆபத்தான நேரங்களில் அவர்களை வழி நடத்தினது, சத்துருக்கள் நிறைந்த பாதைகளில் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினது. என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்தும்படி நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற இந்த பெட்டிக்கு அடையாளமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துகிறவர். இக்காலங்கள் கொடிதானவைகளாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது, பயம் நிறைந்ததாக இருக்கிறது, ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கிறது, தேவைகள் நிறைந்ததாக இருக்கிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் எப்படி வழி தெரியாமல் அலைந்து திரிந்தார்களோ அதே போல நாமும் இந்த காலங்களிலே செய்வது அறியாது, எங்கே போவது, என்ன செய்வது, யாரிடம் போவது, என்ன சொல்லுவது, இப்படிப்பட்ட ஆயிரம் கேள்விகளோடு நாம் இக்காலங்களிலே வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நம்மோடு கூட இருக்கிற பெட்டியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிடமும் அற்புதமாய், அதிசயமாய் உங்களை என்னை வழிநடத்துவார். இந்த மாதம் முழுவதும் வழிநடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நம்முடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கேட்டு பாருங்கள்,
நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே அவர் முன் செல்கிறாரா என்று யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் அப்படி ஆலோசனை கேட்கிறோமா, அப்படி சித்தம் அறிந்து செயல்படுகிறோமா, அவருடைய விருப்பப்படி காரியங்களை செய்கிறோமா என்று இந்த காலவழியிலே சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டியானது அவர்கள் தங்கும் நேரத்தை அவர்களுக்கு சொன்னது, புறப்படும் நேரத்தை அவர்களுக்கு சொன்னது. அவர்கள் விருப்பப்படி புறப்பட்டு போக மாட்டார்கள், அவர்கள் விருப்பப்படி ஒரு இடத்துல தங்க மாட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதை காட்டுகிறது? தேவ சித்தத்தின்படியான பயணம், தேவ சித்தத்தின்படியான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மனதிலே தோன்றுகிறதுனால் எதையும் செய்வதல்ல, நம்முடைய மனம் விருப்பப்படுகிறதுனால் ஒன்று செய்கிறதல்ல, எல்லாம் சரியாயிருக்கிறது என்பதனால ஒரு காரியத்தை செய்கிறதல்ல. அங்கே தேவனுடைய சத்தத்தையும் திட்டத்தையும் தெளிவான வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொண்டு முன் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று உண்மையாய் விரும்பினால் நிச்சயமாக நம்முடைய ஆலோசனை கர்த்தராய் இருப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், நடத்துகிற கர்த்தர் நானே என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் இதே வசனத்துல வருகிறது. இந்த பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இளைப்பாறுதலை கொடுத்தார். யோசுவாவின் புஸ்தகத்திலே இது குறித்து வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அங்கே அவர்கள் ஒரு இக்கட்டான இடத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திர. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு பக்கத்திலே அவர்கள் வந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் யோர்தானிலே நிற்கிறார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூண்டி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரிட்ட உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த தேசத்திற்கு மிகவும் அருகிலே வந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தடையாயிருப்பது இந்த யோர்தான் நதி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நாம் சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்பும் போது உலகத்திலே பல தடைகள் நமக்கு பல விதங்களில் அல்லது ஏதாவது ஒரு விதங்களில் நமக்கு வரலாம். அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தடைகளை நீக்கி நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தர அவர் உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய மக்களாகிய நமக்கு இளைப்பாறுதலின் காலம் இங்கே இல்லை என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆனால் அது உண்மையாக அது இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே நாம் இந்த வனாந்திர பயணத்திலே களைப்பு நிறைந்த வேதனைகள், கஷ்டம் நிறைந்த சோதனைகள் நிறைந்த இந்த பயணத்திலே பல நேரங்களில் இளைத்து போகிறோம் அல்லது களைத்து போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. ஆனால் இதன் மத்தியிலே நமக்கு இளைப்பாறுதல் தரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பெட்டி நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிற போதெல்லாம் ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே வரும். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒரு பெரிய இளைப்பாறுதல் நமக்குள்ளே வரும். ஆராதிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறதை நாம் காண முடியும். இவைகளிலே சோர்ந்து போகாமல் பெருகுவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுகிறது, வேதம் வாசிக்கிறது, ஆராதனை மாத்திரம் போராது, இளைப்பாறுதலுக்கு ஒரு முக்கியமான வழியை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் எடுத்தவர்கள் நீங்கள் பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11, 12 அங்கே இளைப்பு அல்லது இளைப்படைந்தவனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, எப்படி அந்த இளைப்பாறுதலை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணும் போதும் ஆராதிக்கும் போதும் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை நமக்கு தருகிறார். பிரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அந்நிய பாஷை. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும் போதும் ஆராதிக்கும் போதும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிற இந்த அந்நிய பாஷையிலே நிறைந்து ஜெபிக்க ஆராதிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஜெபம் பண்ணுகிறோம், ஆராதிக்கிறோம், அபிஷேகத்தினால் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி இன்றைக்கு ஜெபம் பண்ணுகிறோமா? துக்கத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களுக்கு அது தெரியும். இந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும். நீ வாசிகளை பேசி கர்த்தரோடு ரகசியம் பேசும்போது ஒரு பெரிய சமாதானத்தை, இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதனாலே இந்த அனுபவங்களை இறந்தோடு நம்ம காத்துக்கொள்ள, அபிஷேகத்தை இழந்து போகாதீர்கள், ஜெபத்தை இழந்து போகாதீர்கள்,
அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட ஜெபிக்கிற ஆராதனைகள் ஜெபங்களை மறந்து போகாதீர்கள். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். இந்த பெட்டி நமக்கு இளைப்பாறுதலை தரும். அடுத்ததாக அற்புதங்களை கொடுத்ததான பெட்டி. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. யோர்தானை கடந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்கு இன்னொரு தடை வருகிறது, அல்லது ஒரு அடைப்பு அங்கே இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? அங்கே எரிகோ அவர்களை அடைத்து வைத்திருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எரிகோ என்கிறதான ஒரு தடை, ஒரு அடைப்பு. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆனால் இந்த எரிகோ என்கிற தடை எப்படி அவர்களுக்கு மாறினது என்பதை இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னது போல சில நன்மைகளை, அற்புதங்களை, சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சில நேரங்களிலே நாம் மௌனமாய் அமைதலோடு காத்திருக்க வேண்டிய அவசியத்தை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தடைகள் வருவது உண்மை, ஆனால் அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு இங்கே சொல்லப்பட்டதான இந்த பொறுமையின் காலங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொறுமைதான் சில நேரங்களிலே அற்புதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், 7 நாட்கள் நீங்கள் சுற்றி வர வேண்டும், ஆனால் ஒரு சத்தமும் நீங்கள் எழுப்பக்கூடாது என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 7 நாளும் அவர்கள் பொறுமையோடு சுற்ற வேண்டும். வாயை திறக்கக்கூடாது, எதையும் கேட்கக்கூடாது, எதையும் பேசக்கூடாது. எதை காட்டுகிறது? பொறுமையோடு மைதலோடு கர்த்தருக்கு காத்திருப்பதை அது காட்டுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரங்கள் கால தாமதங்கள் கூட நமக்கு அற்புதத்தை வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நமக்கு வாக்கு தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர். ஆனால் தேசத்துக்கு இளைப்பாறுதலுக்கு கொண்டு போவேன் என்று சொன்னால் நிச்சயமாக கொண்டு போவார். சில நேரங்களிலே ஒன்றும் நடக்காத போல 7 நாட்களும் அவர்கள் சுற்றினார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அப்படியே அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, அவர்கள் விசுவாசத்தோடு அதை செய்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பொறுமை மாத்திரமல்ல, சுற்றி வர சொல்லுகிறார், நடக்க சொல்லுகிறார். எதை காட்டுகிறது? ஸ்தோத்திரம். 6 நாள் ஒன்றும் நடக்கல. பாருங்க, ஒரு மாற்றமும் இல்லை. ஆனாலும் அவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். எதை காட்டுகிறது? விசுவாசத்தோடு பொறுமையும் அவர்களுக்கு கிரியை செய்கிறது. விசுவாசமும் பொறுமையும் அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த 6 நாட்களும் வெளிப்படையான எந்த ஒரு செயலும் அங்கே அவர்கள் காண முடியவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு பொறுமையோடு அதை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் குறித்த நேரம் வந்தபோது அங்கே அவர்கள் தடை விலகினது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தடை விலகினது. என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காய் காத்திருக்கிறீர்களா? பொறுமையோடு காத்திருக்கிறீர்களா? விசுவாசத்தோடு காத்திருக்கிறீர்களா என்பதை யோசித்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கடைசியில் ஒரு காரியத்தை கூட நாம் தியானம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த பெட்டி அவளுக்குள்ளே தங்கி இருந்தது. அவளுக்குள்ளே தங்கும் பெட்டி. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பெட்டி உள்ளே இருந்தது, அல்லது உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். வீட்டுக்குள்ளே இருந்த கர்த்தருடைய பெட்டி. இப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டுகிற வரைக்கும் இந்த பெட்டி அவருடைய வீடுகளிலே இருந்தது. இப்படி நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். தேவன் ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்தை கட்ட சொல்லி இருக்கிறார். ஆலயத்தில் மகிமை இறங்கினது. இதெல்லாம் உண்மை. ஆனால் அதற்கு முன்பு இந்த ஆசீர்வதிக்கிற பெட்டி எங்கே இருந்தது என்று சொன்னால் அவருடைய வீட்டிலே, அவருடைய கூடாரத்திலே அது இருந்தது என்பதை பார்க்கிறோம். அவர்கள் ஆலயத்திலே இருக்கிறதற்கு முன்பு அவருடைய விருப்பம் எதுவாக இருந்தது? கூடாரத்தில் அவர் தங்கி இருந்தார். ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்றைக்கு நாம் ஆலயத்தில் கூடி வந்து ஜெபிக்க ஆராதிக்க முடியாமலா இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் அது மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்கிறது. எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பேனோ என்று தாவீது சொன்னது போல நாம் இன்றைக்கு வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆலயத்தில் தங்குவதை விட நமக்குள்ளே, நம்முடைய வீடுகளுக்குள்ளே தங்குவதைத்தான் மிக அதிகமாய் அவர் கனப்படுத்தி விரும்புகிறார் என்கிற சத்தியத்தை இந்த காலங்களிலே நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா.
ஏன் அவர் ஆலயத்திலே தங்குவதை விட நம்முடைய வீடுகளிலே நம்முடைய உள்ளத்திலே தங்க அவர் விரும்புகிறார்? ஏன் வாக்கு பண்ணுகிறார்? ஸ்தோத்திரம், அவர் கூடார வாசிகளின் தேவன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள். அவர்கள் நடுவிலே அவர்கள் தங்கி வாசம் பண்ணி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் என்று அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள்? அவளுக்கு சம்பத்து இல்லையா? வெள்ளியும் பொண்ணும் இல்லையா? உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லையா? பொருட்கள் இல்லையா? அரண்மனை கட்ட முடியாதா? அல்லது அரண்மனை இல்லையா? எல்லாமே அவர்களுக்கு இருந்தது. ஆனாலும் ஏன் அவர்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள்? ஸ்தோத்திரம், அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இங்கே அவர்களுக்கு உண்டாக்கப்பட்ட கர்த்தர் கொடுத்த இந்த வீடு நிரந்தரமல்ல என்பதை அவர்கள் முழு விசுவாசமாய் நம்பி அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும், எவ்வளவு சம்பத்துக்கள் இருந்தாலும், வேதம் அவர்கள் சீமானா இருந்தார்கள் என்று சொல்கின்றது. பெரிய ஐஸ்வர்யவான்கள் அவர்கள். ஆனாலும் கூடாரங்களிலே குடியிருந்தார். ஏன்? அதற்கு காரணம் என்ன? உலகத்தில் இவைகள் எல்லாம் நல்லது, இவைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கர்த்தர் தான் அவர்களுக்கு அவை கொடுத்தார். நமக்கும் கூட அப்படித்தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் கூடாரங்கள் யாக்கோவோடும் ஈசாக்கோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? தேவன் உண்டாக்கின ஒரு நகரத்திற்காக. ஏனென்றால் இங்கே இருக்கிற இந்த காரியங்கள் நிரந்தரம் அல்ல, இந்த கூடாரம், இந்த சம்பத்துகள் நிரந்தரம் அல்ல என்பதை அவர்கள் ஆணித்தரமாய் நம்பினார்கள். அல்லேலூயா. இதை விட மேலான ஒரு நகரத்துக்காக அவர்கள் காத்திருந்தார்கள், அதற்கென்று வாஞ்சித்தார்கள், அதை எதிர்பார்த்திருந்தார்கள், அதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படி நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளோ சிறிதோ பெரிதோ, வசதி உள்ளதோ வசதி இல்லாததோ, எப்படிப்பட்ட வீடுகளிலே நாம் இருந்தாலும் நம்மோடு கூட ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டியாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நமக்கு விசேஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறாக உலகத்தார் நினைப்பது போல ஆடம்பரமோ வசதிகளோ அழகோ முக்கியமல்ல. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நமக்கு முக்கியம் என்பதை அறிந்து கர்த்தரை துதிப்போமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகினாலே இதை அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இவ்வுலக இன்பங்களை வெறுத்து மறந்து உலகத்தை நாடி அவ்வுலக இன்பங்களை வரவேற்று வாஞ்சித்து எதிர்பார்த்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. தாவீது அந்த பெட்டியை தன்னுடைய நகரத்திலே வீட்டிலே கொண்டு வருவதற்கு பயந்தான். ஆனால் அதன் நடுவிலேயும் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையுடைய அல்லது கர்த்தர் விரும்பின குடும்பம் உடைய ஒரு மனிதன் இருந்தான், ஓபேத் ஏதோம். அப்படி போல ஒரு குடும்பமாக இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நாமும் பெற்றோர், பிள்ளைகள், நம்முடைய வீட்டார் அனைவரும் கர்த்தரை கனப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பயப்படாதீர்கள், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வும் தெய்வ பயமும் கனமும் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாமல் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பெட்டி வனாந்தரத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதே நம்மையும் நடத்தும். ஒன்றுமில்லை என்று எண்ணுகிறீர்களா? எல்லாம் வெறுமையாயிருக்கிறதே, என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியோடு வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? உங்களையும் என்னையும் வழி நடத்தும் பெட்டியாகிய கிறிஸ்து அல்லேலூயா ஆச்சரியமாய் நடத்துவார். வனாந்தரமோ மலைகளோ குன்றுகளோ சமுத்திரமோ கடைகளோ எதுவாக இருந்தாலும் அவைகளின் ஜெயத்தை கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறார் இந்த நாட்களிலே. அல்லேலூயா. நம்முடைய வழிகாட்டியாக அவரை மாத்திரம் தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இளைப்பாறுதல் தருவார். எவ்வளவு போராட்டங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் வந்தாலும் இந்த நடுவிலே இளைப்பாறுதல் உண்டு. இயேசு இருக்கிற வீட்டிலே, இயேசு இருக்கிற மனுஷனிலே இளைப்பாறுதல் உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். மாத்திரமல்ல, அவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வந்தது. ஆமென். யோர்தானின் நடுவிலே, எரிகோ கோட்டையின் நடுவிலே அற்புதங்களை கொண்டு வந்தது. பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை கொடுத்தார். பொறுமையாய் காத்திருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் மாறவில்லை, உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதித்தார். மாத்திரமல்ல, பெரிய ஆலயத்தில் குடியிருப்பதை விட இன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் வறுமையாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு பெரிய பெரிய ஆலயங்களை 10,000 பேர், 15,000 பேர், 50,000 பேர் எல்லாம் உட்காருக்கிற ஆலயங்கள் உலகத்தில் இருக்கிறது.
நல்லது, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நல்லது. ஆனால் இன்னைக்கு அவள் எல்லாம் வெறுமையாகிவிட்டது. இன்னைக்கு நம்மத்திலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆலயத்தில் இருப்பதை விட நமக்குள்ளே உங்கள் கூடாரத்திலே உங்கள் மனதிலே தங்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல, இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. நாம் கூடாரத்திலே வசித்து வருகிறோம் என்பதை உணர்ந்து வரப்போகிற அந்த ராஜ்யத்திற்காக, அழிவில்லாத அந்த நகரத்திற்காக, அந்த வீட்டிற்காக நாம் காத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் ஒரு காலங்கள் முழுவதும் அற்புதமாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உடன்படிக்கை ஆகிய கிறிஸ்துவே என்னோடு தங்கிடும் ஆண்டவரே. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவரே எல்லாரும் ராஜா கூட பயந்த போது தகுதியான ஒரு மனிதன் இருந்தான், ஓபேத் ஏதோம் என்கிற அந்த மனிதன். அவனும் அவனுடைய வீட்டார் அனைவரும் அந்த பெட்டி தங்குவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருந்தபடினாலே அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னையும் என் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிக்க நான் தகுதியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குரிய கனம், கர்த்தருக்குரிய ஆமென் பரிசுத்தம், கர்த்தருக்குரிய ஆமென் தாழ்மைகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுகிற அனுபவம், பாவத்திற்கு அநீதிக்கு விலகுகிற வாழ்க்கை, தெய்வ பயத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, கர்த்தருடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்ட வாழ்க்கை, தேவன் எப்பொழுதும் தங்கி இருக்கிற அந்த வாழ்க்கை கர்த்தர் நமக்கு தருவாராக. கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, அன்புள்ள எங்கள் ராஜாவே, இந்த 5ஆம் மாதம் முதல் கர்த்தருடைய ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடுகளில் இருந்து கர்த்தரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் உடைய நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். 4 மாதங்கள் உடைய கிருபையினால் கடந்து விட்டோம் ஐயா. இந்த வருடம், இந்த மாதங்கள் எங்களுக்கு மிகுந்த ஆண்டவரே ஏமாற்றம் போல, தத்தளிப்பு போல, வேதனை போல, சோதனை போல தோன்றினாலும் வார்த்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன். இம்மட்டும் குறைவின்றி நடத்தினீரே. எங்கள் ஜீவன் உம்முடைய பார்வையிலே அருமையாயிருந்தபடினாலே நீர் எங்கள் ஜீவனை உமக்குள்ளே மறைத்து காத்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்களுக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்த தேவனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனை எங்களுக்குள்ளே தந்தவர், எங்களை வழிநடத்த வல்லவர். ஆண்டவரை வனாந்திர பாதையிலே ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிக்கும் உடன்படிக்கை பெட்டியாகிய கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், விடுதலை, அற்புதங்கள், வழிகாட்டுதல் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இதிலும் மேலான கிறிஸ்து எங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் ஆலயத்தில் கூடி கர்த்தரை தேட முடியாவிட்டால் எங்கள் வீடுகளிலே ஒரு மனதோடு கர்த்தருக்கு பயந்த நிலையிலே குடும்பங்களோடு சேர்ந்து நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த துதிகளை ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்து ஆசீர்வதி. இந்த மாதம் பொழுது எல்லார் மேலும் உடைய கிருபை தங்கட்டும். நல்ல பலன், நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியத்தை தாரும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும். வியாதிகளுக்கு விளக்கும், குறிப்பாக கொடிய நோய்களுக்கு விளக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே தேவைகளை சந்தியும். சீக்கிரமாக வேலைக்கு போகும் நிலைமைகள் உண்டாகட்டும். தெய்வீக சமாதான, பாதுகாப்பு, விசுவாச, நம்பிக்கை குடும்பங்களிலே இன்னமும் பெருகத்தக்கதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதும், மாதம் முழுதும் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆண்டு நடத்தும். குறிப்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கொடிய வைரஸினால் தாக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்காய், மனுஷருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே வியாதியின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். சீக்கிரமாக தேசங்களுக்கு விடுதலை வரட்டும். இந்திய தேசத்திற்காக, தமிழ்நாட்டுக்காக, மாவட்டத்திற்காக, எங்கள் தாலுக்காவுக்காக, எங்கள் கிராமத்துக்காக, பட்டணங்களுக்காக, சபையாருக்காக, ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக, ஊழியம் செய்கிற மக்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும். உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், வழிநடத்தலும், ஆசீர்வாதங்களும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.